இந்தியா 116 புது போர் விமானங்களை வாங்குறாங்க. ஆனா இது வெறும் ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் கிடையாது. இது உலக அரங்கில் இந்தியாவோட நிலைப்பாட்டை தீர்மானிக்க போற ஒரு துணிச்சலான மூலபாய நகர்வு. இது எப்படி ஒரு சாதாரண கொள்முதலை தாண்டி ஒரு புவிசார் அரசியல் சதுரங்க ஆட்டமா மாறுச்சு? வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த கதை முழுசும் இந்த ஒரு நம்பரை சுத்தி தான் நடக்குது. 114. இதுதான் இந்தியா வாங்க திட்டமிடுற புது ரஃபேல் போர் விமானங்களோட எண்ணிக்கை. இந்த ஒரே ஒரு முடிவு நட்பு நாடுகளை மட்டும் இல்ல, எதிரி நாடுகளையும் ஒரு சேர திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஆனா விஷயம் என்னன்னா, இது ஏதோ கடையில போய் பொருள் வாங்குற மாதிரி இல்ல. அமெரிக்கா ஒரு பக்கம், ரஷ்யா இன்னொரு பக்கம், இப்படி பெரிய தலங்கெல்லாம் பிரஷர் போடும்போது இந்தியா ரொம்ப உறுதியா நின்னு எடுத்த முடிவு இது. சரி, இந்த முடிவோட உண்மையான முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். அதாவது இந்த டீலை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நடந்த ஒரு பெரிய கேம்பெயின் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்களேன், ஒரு பக்கம் எவ்வளோ அழுத்தம், தப்பான தகவல்கள்னு ஒரு புயலே அடிக்குது. ஆனா இந்தியா கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப போல்டு. எங்களுக்கு இன்னும் அதிகமா ரஃபேல் வேணும். இது ஏதோ சும்மா சொல்ற விமர்சனம் இல்ல. இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு ஆயுதமான ரஃபேல் மேல இருக்கிற நம்பிக்கையை உடைக்கிறதுக்காகவே ரொம்ப திட்டமிட்டு செஞ்ச ஒரு வேலைன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ நெகட்டிவ் கேம்பெயின் எல்லாம் நடந்த ஒரு விமானத்து மேல இந்தியா ஏன் திரும்பவும் இவ்ளோ நம்பிக்கை வைக்குது? இதுக்கான பதில் இந்திய விமானப்படை இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப அவசரமான ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலையில இருக்கு. சரி, இப்ப நாம சில நம்பர்ஸை பார்க்கலாம். ஏன்னா வெறும் வார்த்தைகளை விட இந்த எண்கள் தான் இந்தியாவோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியில் இருக்குங்கிறத நமக்கு அப்பட்டமா காட்டும். இங்க பாருங்க, தேவைப்படுறது 42 ஸ்குவாட்ரன்கள். ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 31 தான். கிட்டத்தட்ட 200 போர் விமானங்கள் பற்றாக்குறை. யோசிச்சு பாருங்க, ஒரே நேரத்துல 2 பக்கத்துல இருந்தும் தாக்குதல் வரலான்னு ஒரு சூழல்ல இருக்கிற நாட்டுக்கு இது எவ்வளோ பெரிய ரிஸ்க். இந்த டைம்லைன் பார்க்கும்போது உண்மையாவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. 1971 பாகிஸ்தான் போருக்கு அப்போ இருந்ததை விட இன்னைக்கு நம்ம விமானப்படையோட பலம் கம்மியா இருக்கு. பல வருஷமா சர்வீஸ்ல இருந்த பழைய மிக் விமானங்கள்லாம் ரிட்டையர் ஆகிறதால இந்த நிலைமை இன்னும் மோசமாயிட்டே போகுது. இந்த பற்றாக்குறைங்கிறது வெறும் கணக்குல இருக்கிற நம்பர் கிடையாது. இது நேரடியா இந்தியாவோட டூ ஃப்ரண்ட் ரெடினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாதிக்குது. அப்படின்னா என்னன்னா, ஒரே நேரத்துல சீனா, பாகிஸ்தான்னு 2 எதிரிகளோடையும் சண்டை போட வேண்டிய நிலைமை வந்தா அதை சமாளிக்கிற திறனை இது கேள்விக்குள்ளாக்குது. அதனால இந்தியாவுக்கு தேவைப்பட்டது வெறும் விமானங்களை வாங்குறது மட்டும் இல்ல, இந்த பிரச்சனையை சரி பண்றதோட சேர்த்து மொத்த கேமையே மாத்தக்கூடிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தேவைப்பட்டது. இங்க தான் இந்த ரஃபேல் டீல் ஒரு சாதாரண கொள்முதலை தாண்டி வேறொரு லெவலுக்கு போகுது. இது இந்தியாவை வெறும் ஒரு பையர்ல இருந்து ஒரு பில்டரா மாத்துற ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த மேக் இன் இந்தியா திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஸ்டெப் 1, பிரான்ஸோட டசால் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப். ஸ்டெப் 2, ரேடார், இன்ஜின் மாதிரியான முக்கியமான டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொண்டு வர்றது. ஸ்டெப் 3, அந்த 114 விமானங்களையும் நம்ம நாட்டு மண்ணிலே தயாரிக்கிறது. கடைசியா ஸ்டெப் 4, ஒவ்வொரு விமானத்திலையும் குறைஞ்சது 55-60% வரைக்கும் இந்திய தயாரிப்பு பாகங்கள் இருக்கணும். இது இந்தியாவை ஒரு தற்சார்பு கொண்ட சக்தியா மாத்துறதுக்கான ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட். இந்த ஆலோசனை பிரம்மோஸ் ஏவுகணை திட்டத்தோட வெற்றியை ஞாபகப்படுத்துது இல்லையா? இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து செஞ்ச பிரம்மோஸ் இன்னைக்கு உலகத்திலேயே பெஸ்ட். அதே மாதிரி ரஃபேல் விமானங்களையும் நம்ம நாட்டுல செஞ்சு ஒரு நாள் நாமளே ஏற்றுமதி பண்ணணுங்கிறது தான் இதோட பெரிய நோக்கம். சரி, அப்போ அமெரிக்காவோட F-35, ரஷ்யாவோட Su-57 மாதிரியான சூப்பர் ஜெட்ஸ்லாம் ஆஃபர்ல இருந்தும் அதையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு இந்தியா ஏன் ராஃபேலை தேர்ந்தெடுத்துச்சு? இந்த இறுதி முடிவுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன? இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். F-35க்கு மெயின்டெனன்ஸ் செலவு அதிகம். பலவிதமான விமானங்களை வச்சுக்கிட்டா அதை நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ரஃபேல் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து அதை முழுமையா பலப்படுத்த இந்தியா முடிவு பண்ணிருக்கு. ஏன்னா ஒரே மாதிரி விமானங்கள் இருந்தா பைலட் ட்ரைனிங்ல இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஈஸி. இது ஒரு லாங் டேர்ம் விஷன்ல எடுத்த முடிவு. அதாவது அமெரிக்காவையோ ரஷ்யாவையோ சார்ந்தில்லாம பிரான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப்பை பலப்படுத்தி இந்தியா தனக்கான ஒரு தனி பாதையை உருவாக்குது. இதைத்தான் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமி, அதாவது மூலப்போக தன்னாட்சின்னு சொல்றோம். ஆக இந்த 114 விமான ஒப்பந்தங்கிறது வெறும் போர் விமானங்களை வாங்குறது மட்டும் கிடையாது. இது தன்னோட தலைவிதியை தானே தீர்மானிக்க போறோம்னு இந்தியா விடுற ஒரு சவால். இனிமே நாங்க சக்தியை விலை கொடுத்து வாங்க மாட்டோம், நாங்களே உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் இந்தியா இந்த உலகத்துக்கு சொல்ற செய்தியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?